சென்னையில் வீடுகள், கட்டடங்களுக்கான சொத்து வரி அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சென்னையில் வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் சொத்து உரிமையாளர்கள் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சொத்து வரி உயர்ந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இதனை மாநகராட்சி அதிகாரிகள், குறிப்பாக மாநகராட்சியினுடைய ஆணையர் அறிக்கை வெளியிட்டு அப்படி சொத்து வரி ஏதும் உயர்த்தப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 3 லட்சத்துக்கு அதிகமான சொத்து வரிதாரர்களுக்கு தற்போது மறுசீரமைக்கப்பட்ட வரிக்கு தற்போது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் தங்களுடைய வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறி பலர் நேரடியாக வட்டார துணை ஆணையர் அலுவலகங்கள்ல அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகங்கள்ல ஒரு சிறப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று மறுசீரமைக்கப்பட்டு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து உரிமையாளர்கள் நேரடியாக புகார் ஏதேனும் இருப்பின் நேரடியாக அவர்களுடைய புகார்களை தெரிவிப்பதற்கு தான் இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முகாமுக்கு வருவோர், கடந்த முறை நான் 1000 ரூபாய் மட்டுமே சொத்து வரி செலுத்தி இருந்தேன், ஆனால் இந்த முறை 2000க்கும் அதிகமாக வரி போடப்பட்டிருக்கிறது, இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் தரப்புல ஏற்கனவே நீங்கள் குறைவாக, உங்களுடைய சொத்து மதிப்பை விட குறைவாக வரி செலுத்தக்கூடிய நிலை இருந்திருக்கிறது, அதையெல்லாம் மதிப்பீடு செய்து தற்போது முறைப்படுத்தியதின் விளைவுதான் தற்போது சொத்து வரி அதிகரித்திருப்பதின் காரணம் என்று அவர்களிடம் விளக்குகிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக உங்களுடைய புகார்களையும் உங்களுடைய குறைகளையும் எழுதி கொடுங்கள், உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் முடிவு எட்டப்படும் என்று அவர்களை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்புகிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்த 15 நாட்களுக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகங்கள்ல இந்த முகாம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்துவதற்கு சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. முன்னாடி நாங்க கரெக்ட் பண்ணி உங்களுடைய ஏரியாவுக்கு இப்பதான் நாங்க கரெக்டா நம்பர் நாங்க போட்டுருக்கோம். அன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டோம். நீங்க இன்னைக்கு சார் அது தப்பு கிடையாது. ஒரு செகண்ட் சார், இப்போ நாங்க போட்டிருக்கிறத நாங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க போடுங்க, அப்ளிகேஷன் பண்ணுங்க, நாங்க போட்டிருக்கிற நாங்க வரி தப்புன்னு சொன்னீங்க, ஏறி இருக்கிறது கிடையாது, நாங்க ஏத்தல, கரெக்ட் பண்ணிருக்கோம். தப்புன்னா சொல்லுங்க, நாங்க அதை கரெக்ட் பண்ணி கிடையாது சார், கிடையாது. சரி, ஓகே சார், நீங்க கொடுங்க, நாங்க வேற எதுவுமே நாங்க பேசலாம். சார் நீங்க மனு கொடுங்க, நாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.